கதை பிரியர்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எனக்கான காணொலியில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த கதை ரொம்ப முன்னாடி எழுதப்பட்ட கதை, அதாவது 1800களில் எழுதப்பட்ட ஒரு திகில் கதை. இந்த ஹாரர் வரிசையை சேர்ந்தது, ஆனால் ரொம்ப எளிமையாக எழுதப்பட்ட ஒரு கதை. இது சொல்லும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதே கதையை நம்ம பழைய காலத்து பாட்டிங்களோ அல்லது வயதானங்களோ சொன்னால் நிச்சயமாக சுவாரஸ்யமாக சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. சரி, கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேன் சைஸ் இன் மார்பிள் அப்படிங்கிறது கதையோட பேர். கதை எழுதுறது வந்து ஈடித் நெஸ்பிட் அப்படிங்கிறவங்க பெண்மணி. ஸோ அந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அந்த நாளையில் வெள்ளக்கார சீமையில் ஜாக்கு, லாரா அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க 2 பேருக்கும் வருமானம் அவ்வளோவா இல்லையா, வாழ்க்கை கொஞ்சம் கையை கடிச்சு தான். அதனால் கிராமப்புறமாக போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினோம்னா செலவு கட்டுப்படியாகவும் நம்ம வருமானத்துக்கும் தோதா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களாம். அதனால் கிராமப்புறமாக பார்த்து எங்கேயாவது வீடு கிடைக்குமான்னு தேடினாங்களாம். நிறையா வீடு கிடைச்சதான், ஆனால் அது எதுவுமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இல்லையா. அதாவது விஸ்திராங்கமாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தேடினாங்களாம். அதுக்கு பெருசாக வீடு கிடைக்கலையாம். அப்போ ஒரு நாள் இவங்க ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு தேவாலயத்துக்கு போனாங்களாம். அந்த பகுதியில் ஒரு வீடு இருக்கிறத இவங்க கேள்விப்பட்டு அந்த வீட்டை போய் பார்த்தாங்களாம். அந்த வீடு நல்லா விசிறாங்கமாகவும் அதே நேரம் கொஞ்சம் இவங்க நினச்சி பார்க்குற மாதிரி சுத்தமாகவும் இருந்துச்சான். ஸோ அந்த வீட்டில் நம்ம குடியேறிக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணாங்களாம். லாராவும் ஜாக்கும் குடியேறின அந்த வீடானது ஒரு காலத்தில் பெரிய அரண்மனையாக இருந்துச்சான். அந்த அரண்மனைக்கு வந்து சொந்தக்காரங்களாம் அந்த ஊரில் ஒரு காலத்தில் நைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆண்டகைங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாம். அவங்க வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப பகுமானமான குடும்பமாக, ஆனால் நிறைய மொளமாரித்தனம் பண்ணுறது, கொள்ளடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அடாவடித்தனமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க எப்படா அழிஞ்சு போவாங்கன்னு ஊர் மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய விஷயமா ஏற்பட்டு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதில் இப்போ லாராவும் ஜாக்கும் குடியாருன்னா அந்த அறைகள் மட்டும்தான் எஞ்சி நின்று இருக்குது. இந்த இடத்துல அந்த ஆண்டகைங்க வந்து ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருந்ததுனால, அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுனால அவங்க 2 பேரோட சிலை வந்து அந்த தேவாலயத்தில் மார்பிள் கல்லில் செஞ்சு உள்ளே வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மொல்ல மாதிரியாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை ஒரு குறிப்பிட்ட அடையாளமான இடத்துல நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆண்டகைங்க ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி அந்த சிலையெல்லாம் நம்ம ஜாக்கும் பார்த்துருக்குறோம், நம்ம லாராவும் பார்த்துருக்கோம். இந்த கதையெல்லாம் இவங்க 2 பேருக்கும் தெரியும். ஸோ இந்த நேரத்தில் அந்த வீட்டில் இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடு கொஞ்சம் ரொம்ப ஒதுக்குப்புறமாக காட்டு பகுதியில் இருக்கும். அடுத்த வீடுக்கும் இருக்கும் நடுவில் இடைவெளிலாம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது வீட்டு வேலைலாம் செய்யணுமேனு சொல்லிவிட்டு ஒரு வேலைக்கார அம்மாவை நியமனம் பண்ணாங்களாம். அந்த வேலைக்கார அம்மா இவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தது தான். இப்படி 3 மாதம் நல்லா போச்சான். 3ஆவது மாதம் முடியும் போது அந்த வேலைக்காரம்மா, என்னுடைய சொந்தக்கார பெண் ஒருத்திக்கு உடம்பு சரியில்லை, அவளை நான் பார்க்குறதுக்கு போகணும், அதனால் எனக்கு கொஞ்சம் விடுப்பு வேணும், திரும்ப இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளில் திரும்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. இதை கேட்ட உடனே லாராவுக்கு மன வருத்தம் வந்துடுது. என்னடா வீட்டு வேலையெல்லாம் நம்ம செய்யணும் பழகுதே, இது நாள் வரைக்கும் அந்த அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிச்சு, நம்ம வேலையெல்லாம் செஞ்சோம், எழுதணும், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணுமே, இப்போ வீட்டு வேலையில் நம்ம செய்யணும் போல இருக்குது அப்படின்னு லாரா வருத்தப்படுறா. இந்த லாரா வந்து கொஞ்சம் பயணம் சுபாவம் இருக்கிற ஒரு பெண்மணி, சின்ன சின்ன சிக்கலுக்கும் ரொம்ப வருத்தமடைவா. ஆனால் ஜாக் வந்து கொஞ்சம் தைரியமான ஆள். அவன் லாரா அழுறதை பார்த்துட்டு, ஏமா அழுகுற, என்ன விஷயங்கும் போது, இப்படி தான் அந்த வேலைக்காரம்மா வேலையை விட்டு நிற்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுது லாரா ஜாக்கு கிட்ட. உடனே ஜாக் என்ன பண்ணுறான், அந்த வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா நீங்கள் விடுபெற போகிறதாவோ அல்லது வேலையை விட்டு நிற்க போகிறதாவோ சொன்னதாக கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஏதாவது சம்பளம் அதிகமாக வேணுமா, என்ன விவகாரமாக நீங்கள் வேலையை விட்டு நிற்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த அம்மா, என்னோடய சொந்தக்கார பொண்ணு ஒன்று உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவளை போய் பார்க்கணும், அதனால் நான் வந்து இப்போதைக்கு விடுப்பு எடுத்துக்கிறேன், விடுப்பு எடுத்து முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே நம்ம ஜாக், இல்லையே அந்த பொண்ணு நீ வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்களே, உண்மையான காரணம் என்ன, உங்களுக்கு என்ன தேவை, எங்களோட வெளிப்படையாக நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த வேலைக்காரம்மா சொல்லுது, அதாவது உண்மையிலேயே அந்த அம்மா ஏன் நிற்க பிரியப்படுது அல்லது இப்போதைக்கு விடுப்பெடுக்க பிரியப்படுதுங்கிறத அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஊரில் ஒரு பழங்கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை அந்த அம்மா சொல்லுது. அந்த ஊரே முழுக்க இன்னும் அந்த கதையை நம்பிக்கிட்டு இருக்குது. அந்த கதையை அது சொல்லுது. அது என்னன்னா,
இந்த தேவாலயத்தில் அந்த பளிங்கு, அதாவது பளிங்கு மார்பில் செய்யப்பட்ட அந்த ஆண்ட கையோடைய கைகளுடைய 2 மனித உருவம் இருக்குது இல்லையா, நைட்ஸ் உடைய மார்பிள் உருவம், அது பேய் திருவிழா அன்னைக்கு, அதாவது ஹாலோவின் இரவு பொழுதில் உயிர் பெற்று ஊருக்குள்ளே உலா வரும் அப்படிங்கிறதான் அந்த கதை. அது உண்மையிலேயே நடக்கிறதாகவும் வருடம் அது நடக்கிறதுக்குது அந்த ஒவ்வொரு பேய் திருவிழா பொழுதில் அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடும் அவங்களுக்கு சொந்தமானது தான். அதனால் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த அம்மா நினைக்குது. அதனால் அந்த அம்மா என்ன சொல்லுன்னா, நீங்கள் அந்த பேய் திருவிழா அன்னைக்கு வீட்டோடைய ஜன்னல் கதவு இது எல்லாத்துலேயுமே வந்து சிலுவை சின்னம் பொறிச்சு, அதாவது அடையாளமிட்டு விடுங்க, அதுதான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பு எடுத்துக்கிட்டு போயிடுது. இந்த கதையை கேட்ட உடனே ஜாக் என்ன நினைக்கிறான், இது ஒரு பழங்கதை, இது இப்படி ஊர் நம்பிக்கிட்டு இருக்குது, இதில் பெருசாக என்ன உண்மைந்துற போகுது, இதில் லாரா கிட்ட போய் சொன்னோம்னா அவள் இன்னுமே பயந்து போவா, ஏன்னா அவள் கொஞ்சம் பயந்து சோகம் உடையவ, அவட நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதனால் அவன் அது என்ன பண்ணிடுறான்னா 2-3 நாள் முன்னாளில் அவன் மறந்துடுறான். லாராவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறா, அவளுக்கு பெருசாக எந்த சிக்கலும் இல்லை, அவள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவள் சொந்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்றான். இப்படி போகுது. அந்த பேய் திருவிழா நன்னை, அதாவது ஹாலோவின் நன்னைக்கு வருது. 2 பேரும் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. 2 பேருமே நல்ல ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவி. குறிப்பாக ஜாக்கை பொறுத்தவரைக்கும் லாராவை கல்யாணம் பண்ணதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது அவள் ரொம்ப அன்பானவனாகவும் நேசிக்கூடியவளாகவும் இருக்கிறா அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். 2 பேரும் போகிறாங்க, அப்படியே நடந்து, அதாவது அன்னைக்கு பொழுதை வந்து ரொம்ப மகிழ்வாக கழிக்கிறாங்க. பொழுது வந்துடுது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம லாராவை பொறுத்த வரைக்கும் அவள் கொஞ்சம் குளிர்த்தன்மையை அதிகமாக உணர்றா. 2வது அவள் கொஞ்சம் வெளிரி போன மாதிரி இருக்கிறா. இதை பார்த்தோன்னே ஜாக் என்ன பண்ணுறா, சரி நீ படுக்கைக்கு போ, நான் போய் வெளியில் போய் புகை பிடிச்சிட்டு வரேன், நானும் படுக்கைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் லாரா என்ன சொல்கிறா, இல்லை நானும் அவன் கூட வரேங்கும்போது, இல்லை வெளியில் பனி பெய்யும், இது உனக்கு சரிப்பட்டு வராது, நீ உள்ளியாரு அப்படின்னு சொல்லிட்டு லாராவை மட்டும் படுக்கைக்கு அனுப்பிவிட்டு இவன் வெளியில் போய் புகை பிடிக்கிறான். அப்படி புகை பிடிக்கும்போது அந்த இடமே ரொம்ப ரம்யமாக இருக்குது. ஏன்னா பொழுதில் நிலவின் வெளிச்சம், 2வது பனிக்காலம், ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்குது. மரங்கள் எல்லாமே ரொம்ப அப்படி பனி படர்ந்த, அதே நேரம் நிலா வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு இடம். அது ரொம்ப ரம்யமாக இருக்குமே. அன்றைக்கி பொழுத சரி கொஞ்சம் அப்படியே தேவாலயத்து வரைக்கும் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் என்ன பண்ணுறான், தேவாலயம் வரைக்கும் அப்படியே நடக்கிறான். அப்படி நடக்கும்போது அவனுடைய காலடிக்கு பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி தோணுது. அவன் அப்படி இருக்குமோ, திருடர்கள் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். பெருசாக அவன் கண்டுக்கல. போனவுடனே தேவாலயத்துக்கு போனவுடனே தேவாலயத்தோட கதவுகள் திறந்து கிடக்குது. யார் நடாது, தேவாலயத்தோட கதவுகள் திறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியப்பட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தவன் மறண்டு போயிடுறான். ஏன்னா அந்த மார்பிள் சிலைகள், அதாவது அந்த நைட்ஸ் ஆண்ட கைகளுடைய அந்த சிலைகள் 2 இருக்கு இல்லையா, அதை காணோம். இவன் தான் கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து பற்ற வச்சு பார்ப்பான், அங்கே சிலைகளே இருக்காது. அப்போ தான் சடார்னு அவனுக்கு நினைப்பு வரும், அந்த வேலைக்கார அம்மா சொன்னிச்சு இல்லையா, இந்த பேய் திருவிழா அன்னைக்கு பொழுதில் இந்த சிலைகள் உயிர் பெற்று போகும் அப்படின்ட்டும், அதுக்கு முன்னாடி போகக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுங்கிட்ட மாட்டினா கதை காலி அப்படிங்கிற ஒரு வதந்தியும் இருக்கும். இதனோட அது அந்த அம்மா சொன்னது உண்மைதான் பழக்குதுன்னு இவனுக்கு பயம் தொத்திக்கும். உடனே வேகமாக தேவாலயத்தை விட்டு வெளியேறி அங்கே இருக்கக்கூடிய வேலியை தாண்டி ஓடும்போது சடார்னு ஒரு ஆள் மேலே இவன் மோதுவான். எங்கடா இப்போ அந்த பளிங்கு சிலைக்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு போகணும்னு உனக்குள்ள பயம். ஆனால் அந்த ஆள் ரொம்ப கெட்டியாக பிடிப்பான். அது மனுஷன்தான், சாதாரண மனுஷன்தான்னு தெரிஞ்ச உடனே ஜாக் வந்து என்னை விடுப்பா, அந்த பளிங்கு சிலைங்க உயிர் வந்து அங்கே காணாமல் போச்சு, அங்கே இல்லை அப்படின்னு அவன் பணாத்துவான். அது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது இவனுடைய பக்கத்து வீட்டில், அதாவது அருகில் வசிக்கக்கூடிய அண்டை வீட்டாரான மருத்துவர். அவர் ஏதோ ஒரு வீட்டுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு அந்நேரத்துக்கு போகிறாரு, அவசர விஷயத்தெல்லாம். இவன் இப்படி சொல்லவும் அந்த மருத்துவர், உனக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிச்சாயா, ஏன் உளர்ற ஜாக்கு, அதிகமாக குடிச்சிருக்கிறியா இல்லை என்னது அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லைப்பா, அந்த தேவாலயத்தில் அந்த சிலைங்க அந்த பேய் திருவிழா அன்னைக்கு காணாமல் போனாங்களா, அதே மாதிரி இன்றைக்கி காணாமல் போச்சுப்பா, இன்றைக்கி தானே பேய் திருவிழா அப்படின்றான் ஜாக்கு. உடனே அந்த மருத்துவர், யோ உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன், வா எங்கே வா காட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் கூப்பிட்றாரு. இவன் திரும்பி போகிறதுக்கு தயக்கம், இல்லை என் மனைவி தனியாக இருப்பான், நான் போகிறேன் அப்படிங்கிறான். உடனே நீ ஒரு கோலங்கிறத ஊருக்கெல்லாம் சொல்லிவிடுவேன், ஒழுங்காக வந்து காட்டுவா அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறான். இவன் சரி வா
பார்த்துருவோம், எனக்கு நான் ஒன்றும் கோலலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேவாலயத்துக்குள்ளே திரும்ப போகிறாங்க. திரும்ப போனோடனே ஜாக் வந்து கண்ணை மூடிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க, ஏன்னா அந்த சிலைங்க காணாமல் போச்சேன்ட்டு. உடனே அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி வச்சு எடுத்து பற்ற வைக்கிறார். பற்ற வச்சு பார்த்தா அந்த சிலைங்க அங்கே இருக்குது. உடனே மருத்துவர், யோ பாரியா சிலைங்கெல்லாம் இங்கே இருக்குதே, நீ என்னமோ ஓடி போச்சுன்னா உயிர் பிடிச்சுன்னா நான் பைத்தியமா நீ அப்படின்ட்டு அந்த மருத்துவர் பேசுகிறார். உடனே இவனும் பார்க்குறான், ஆமாம் இல்லை நாம் கொஞ்ச நேரத்தில் அவன் மண்டையை தொலைச்சிருக்க மாட்டேது, அதாவது மூளை அறிவு நம்ம கொஞ்சம் மங்கி போச்சா எடுக்குது, கொஞ்சம் பயந்துட்டோம், இந்த இது பொழுதில் புகை பிடிச்சதுக்கும் ஏதாவது மதுபானம் இருந்திருப்போம், ஸோ அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அப்போ அந்த சிலையை கவனிக்கும் போது சிலையில் ஒரு கைவிரல இன்னொன்று உடஞ்சி போயிருக்கு, கையில் சேதாரம் ஆகிருக்கு. அதை அந்த மருத்துவர் கவனிக்கிறாரு. அப்போ ஜாக் அதை கவனிக்கிறான். அட பகல் பொழுதில் பார்க்கும்போது இந்த மாதிரி எங்கேயும் உடஞ்சி இல்லையே, என்ன கை உடஞ்சிருக்குது, கை விரல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறான் நம்ம ஜாக். சரி யாரோ இதை உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சரி மருத்துவரே வீட்டுக்கு வாங்களேன், என்னோடய மனைவி மட்டும் தனியாக இருப்பா, நம்ம போனோம்னா மதுபானம் இருக்கும் குடிக்கலாம், மற்றும் தேநீர் வந்து லாரா வச்சு கொடுத்தோன்னா அதை குடிக்கலாம், வாங்களேன், இந்நேரத்துக்கு நீங்கள் அந்த மருத்துவ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னோடனே அந்த மருத்துவரும் சரி வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மருத்துவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜாக்கோட வரார். 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வீட்டில் நிறையா மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருக்கு. ஏன்னா லாரா தனியாக இருக்கும்போது அவளுக்கு பயமாக இருக்கும், அதனால் அதிகமாக மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாள். ஏன்னா வெளிச்சம்தான் அந்த பயத்தை போகிற விஷயமா அவன் நினச்சிக்கிட்டு இருப்பாள். உடனே இவங்க என்னடா அது இப்படி இருக்குன்ட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனால் லாரா உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாள் ஒரு இடத்துல. ஜாக் வெளியே போகும்போது அந்த இடத்துல ஒரு புஸ்தகத்தை வச்சு இருந்திருப்பாள். அந்த புஸ்தகம் கீழே கிடக்கும், அவளை அங்கே இருக்க மாட்டாள். இவன் தேடும் போது ஜன்னல் ஓரத்தில் ஒரு மேசை மாதிரியான ஒரு விஷயத்தின் மீது தலையை சாய்ச்சி கண்ணை திறந்து கிடப்பா நம்ம லாரா. இவன் பயந்து போய் அவளை போய் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போயிருக்கும், அவள் கண்ணு திறந்துருக்கும், அப்படியே அகலமாக திறந்துருக்கும், அவளுக்கு மூச்சு இருக்காது, அவள் செத்து போயிருப்பாள் லாரா. அட லாரா செத்து போயிட்டாளே, இது என்னடா, இது எப்படா ஆச்சு, என்னடான்னு குழம்பும் போது அவளோட கையில் ஏதோ ஒன்று மடக்கி பிடிச்சிருப்பா. என்னடா மடக்கி பிடிச்சிருக்கிறா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அதாவது அந்த மருத்துவர் திறந்து பார்க்கும்போது உள்ள மார்பிள் கைவிரல் இருக்கும். அதாவது தேவாலயத்தில் உடஞ்சி போச்சு இல்லையா அந்த மார்பிள் கையே, அது இங்கே இருக்கும். அப்போ தான் இவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைவாங்க. அதோட கதை முடியும். அதாவது இதன் பிற்பாடு நீங்கள் கற்பனை பண்ணிக்க உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் லாரா இறந்து போயிட்டா உண்மையிலேயே அந்த சிலைகள் உயிருக்கு வந்திருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கதை அப்படி தான் முடிவடையும். ஸோ இந்த கதையை ஒரு வயோதிகர் சொல்லியிருந்தால் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார். என்னால் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மேலும் இதுபோல் நிறைய கதைகள் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தினமும். ஸோ அதனால தான் அதிகமாக வீடியோவும் போட முடியல. சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.